வசனம் அவர்களை என்ன செய்கிறது? குணமாக்குகிறது. Because the word of God heals them. அந்த வசனம் உனக்குள்ள இருக்கா? Is that word within you? ஒரு சின்ன டேப்லெட்டுக்கு உன் மேல அது மேல உனக்கு பயங்கரமான நம்பிக்கை. You have so much of hope in a little pill. இத போட்டுட்டா அப்படியே கொஞ்சம் தூங்கிடுவேன். And if I put it, then I will sleep. அத போட்டுட்டா கொஞ்ச நேரம் அந்த வலியாவது மறக்கும். If I intake it, then I can forget my pain. அதை விட சூப்பரான ஒரு மருந்து உள்ள வசனம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உடனே குணமாக்கிடும். திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்ல. And if that superb word of God is within you, then you need not take the pill. It will do a definite work. வார்த்தை உன்னை குணமாக்கும். The word of God can heal you. அப்படி என்னைய குணமாக்கி இருக்கு. வசனத்துல நின்ன வசனம் என்னைய குணமாக்கி இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கடந்த காலங்களில் இருக்குன்னு சொல்றவங்க தயவு செய்து கை வைத்துங்க. நான் கேட்கிறது வசனத்தினால் குணமாக்கப்பட்டவர்கள், மற்ற எதின் மூலமாய் குணமாக்கப்பட்டவர்கள் அல்ல. Only those who are healed by the word of God, lift up your hands. வசனத்தினால் குணமாக்கும் சக்தி இருக்குங்கறத அனுபவிச்சவங்க கைகளை வைத்துங்க. Those who experience the healing power, lift up your hands. ஹல்லேலூயா. நான் ரோட்ல விழுந்து எந்திச்சி தாட இடெல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. I had fell in the road, injured utterly, and even my bird was just torn apart. இத ரெண்டா கிழிஞ்சு போனதை ஒட்டுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஒட்டா கிழிஞ்சிருது, மறுபடியும் பிச்சிருது. And there was no other way to join it back because it was again and again broken. அதனால எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? Therefore, இத ரெண்டையும் நிப்பாட்டணும்னா எப்படி தான் கட்டணும்? நாடி கட்டு தான் போடணும். If both of them has to join, then I had to be bound on my skull. செத்தவங்களுக்கு போடுவாங்க இல்லையா? As they do it for the dead people. ஏன்னா இது நிக்கவே மாட்டேங்குது. Because it is not standing. இங்க கிழிஞ்சு தொங்கிடுச்சு. It was just torn apart. பெரிய பாஸ்டர் வந்து சென்டர் பாஸ்டர் சொன்னாரு, எப்படியாவது அவனுக்கு தையல் போட்டுருங்க. Center pastor said, somehow we'll put stitches. ஏன்னா அவன் தொழிலே பிரசங்கம் தான். Because his occupation itself is message. வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லித்தான் என்ன செய்யணும்? சாவணும். And until his end he has to say the word of God and die. சொல்ல முடியாம தாட கிழிஞ்சிருச்சு. அதனால எப்படியாவது தையல கண்ணை மூடி போட்டுருங்கங்கறாங்க. Because the jaw is broken, somehow stitch it up. எனக்கு பேச முடியாது. I could not speak. குடிக்க முடியாது. I could not drink. சாப்பிட முடியாது. I could not eat. பல் விளக்க முடியாது. I could not brush. ஒண்ணுமே பண்ண முடியாது. I could not do anything. முகமெல்லாம் வீங்கி போச்சு. Face is swollen up. கூட்டத்துக்கு போக முடியாது. And I could not go to the meeting. ஒரு 3 வாரமோ 4 வாரமோ நான் கூட்டத்துக்கு போகல. 3 or 4 weeks I did not attend the meeting. அதுக்கு பதிலா பாஸ்டர் ஜான் பால் அப்போ சென்டர்ல ஹெட் குவார்ட்டர்ல இருந்ததனால அவர் வந்து 2 கூட்டம் எடுத்தார். Instead of me, Pastor John Paul came and took the meetings. நான் என்னைய பார்க்கிறதுக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்ல, பேசுறதுக்கு சக்தியும் இல்ல. And there were no one permitted to meet me and I had no power to speak. போட்டு நாடி கட்டு போடுவாங்க. ஜன்னல்ல எல்லாரும் பார்த்துட்டு ஓன்னு அழுதுட்டே போவாங்க. என்ன செத்து விட்டாரா இப்படி கட்டி வச்சிட்டாங்க. People seeing me through the window, they see me and cry and go away. பேச முடியாது. I could not speak. ஒரு பெரிய சிஸ்டர் பார்க்க வந்தாங்க. One elder sister came to see me. அவங்க டபால்னு ஒரு கோரஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Suddenly she started a chorus. தோஷமாயிட்டு என்னோடென்றும் என்றே தாதன் செய்கை இல்ல, என்னை அவன் அடிச்சாலும் அவன் என்னை ஸ்நேகிக்குங்க. ஆஹா, அப்ப ரோட்ல அடிச்சிட்டாரு போல் இருக்குன்னு நான் உட்கார்ந்து ஓன்னு அழுதுகிட்டே இருந்தேன். Even if my Lord will beat me, he does it for me with love. ஒரு டாக்டர் வருவார், நம்ம விசுவாசி. One doctor, a believer came. என்ன பண்ணலாம்னு அவருக்கு ஒண்ணுமே ஓடல. What he did not understand what to do. தையல் எப்படி போடுறது? How to stitch. ஏதாவது பெயின் கில்லர் கொடுக்கணும். இல்லனா மாட்டுக்கு தச்ச மாதிரி தச்சிர முடியுமா படபடன்னு? And how can we do that without giving the painkiller? என்ன பண்றது? Somehow what to do? பார்க்கலாம் பாஸ்டர் அப்படினு போயிட்டாரு அவர். And he said, let me see, and went away. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கேன். I had already told you. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I did not know what to do. ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம். 10 years after 12வது வருஷம். 12th year after coming to the என்ன ministry. பண்ண? What to do? இப்படி ஆயி போச்சு நம்ம நிலவரம். It's like this my state. ஆனா எல்லாரும் வெளிய போன பிறகு after everyone went out, பெட் ஷீட் இழுத்து மூடிட்டு I took off my bed sheet fully. உண்மையாய் ஆண்டவர்ட்ட அழுதேன். And then I started to cry. எதுக்கு அழுதேன் தெரியுமா? You know why I cried? பேதுரு ஒருத்தன் காதை வெட்டினான். Peter cut one person's ear. ஒட்னீங்களா? Did you stick it back? ஒட்னது உண்மையா? If it is true. அது உண்மைன்னா if it is true, then today paste it back. என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. Don't know Lord what we will do. அது நடந்தது உண்மைன்னு நான் விசுவாசிக்கிறேன். அது உண்மைன்னா அவன் காதை ஒட்டுனது
துண்டா கீழே விழுந்த காதை ஒட்டினீங்கன்னா இந்த கிழிஞ்சு போன தாடையை ஏன் ஒட்டக்கூடாது? If that ear that is cut off, it was pasted again. Why not my jaw? அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து 10 minutes I cried and surrendered. காலையில திருப்பி டாக்டர் பாஸ்டர்ஸ் எல்லாரும் வராங்க திருப்பி. Again in the morning, doctor and pastors அப்ப came. திரும்பியும் சொல்றாரு என்னப்பா பண்ணலாம்னு டாக்டர்ட்ட பாஸ்டர் கேக்குறாரு. Pastors asking, what shall we do? பாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் பாஸ்டர். Doctor said, let us wait and see. இப்படியே ஒரு 2-3 நாள் போயிடுச்சு. 2-3 days dragged off. அதுக்கு பிறகு பாஸ்டர் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டாரு. Then pastor asked, how are you? அதான் நான் அழுத உடனே ஒட்டிடுச்சே. Yes, it stuck again. நான் எப்போ அழுதனோ அப்ப எது என்ன ஆயிடுச்சு? ஒட்டிருக்கா இல்லையா? The time that I cried, my jaw joined. ஷார்ப்பா பார்த்தா தெரியும் இதுல இருந்து இது வரைக்கும் அடிச்சு கிழிஞ்சது. And it was பல்லெல்லாம் அடிச்சு நொறுக்கி உருண்டுட்டேன் நான். It was totally torn apart because of my injury. ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்திட்டு Once casting out devil in a place, இன்னொரு இடத்துல அப்பாயின்ட்மென்ட் பிசாசை துரத்துறதுக்கு. and I was appointed to cast out the devil in another place. போயிட்டு இருக்கேன். I am just moving. அங்க பிசாசை துரத்தி க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு பிசாசை துரத்த போயிட்டு இருக்கேன். அந்த பையன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். நான் வருவேன்னு. நான் இங்க எங்க இருக்கறேன்? நடு ரோட்ல இருக்கேன். And the boy in the other place was waiting for me, but I was in the road. ஆனா ஆண்டவருடைய கிருபையில அப்படியே ஓட்டிச்சு. But by the grace of God, that pasted back. உனக்கு அந்த வசனம் வரும் இன்னைக்கு. And the word of God will come to you today. என்னென்ன ஒட்டலையோ ஒட்டும். Whatever is not sticked back, it will stick. என்னென்ன சுகமாகலையோ அது சுகமாகும். Whatever is not healed will heal. அது குடல் புண்ணா இருந்தாலும் சுகமாகும். Even it will be also, you will be healed. கேன்சரா இருந்தாலும் வார்த்தை வந்தா கேன்சர் எங்க நிக்கிறது? Cancer can be healed by the word of God. வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். He sent his word and healed them and allowed them from destruction.